ஆவடி அருகே நேற்று துப்பாக்கி முனையில் நகைக்கடையில் கொள்ளையர்கள் கொள்ளையடித்தனர். இந்நிலையில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரின் எண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாருதி ஸ்விஃப்ட் காரில் கொள்ளையர்கள் தப்பிய சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்கள் வந்த காரின் எண்ணை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 8 தனிப்படைகள் அமைத்து போலீசார் கொள்ளையர்களின் காரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஆவடி நகைக்கடையில் கைவரிசை காட்டியது வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொள்ளையர்களை நெருங்கிவிட்டதாகவும் இன்றைக்குள் பிடிபடுவார்கள் என்றும் தனிப்படை போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆவடி அருகே நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் 1.5 கோடி ரூபாய் நகைகள் கொள்ளையடித்த கொள்ளையர்களின் கார் எண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். மூர்த்தி, கூடுதல் விவரங்கள். ஆவடி அருகே முத்தாப்புதுப்பேட்டையில் ஒரு நகைக்கடையில நேற்று மதியம் 12 மணி அளவில் ஒரு கொள்ளையர்கள் கும்பல் 4 பேர் கொண்ட கும்பல் உள்ளே நுழைந்து ஏறத்தாழ 1 கிலோ அளவிற்கான தங்கம், பணம் அவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆவடி அருகே முத்தாப்புதுப்பேட்டை அந்த பகுதி மீஞ்சூரிலிருந்து வண்டலூர் வரை செல்லக்கூடிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் முழுமையாக வசித்து வருகிறார்கள். நம்ம தமிழர்கள் அந்த பகுதியில் குறைவாக தான் வசித்திருக்கிறார்கள். இந்த நிலையில நேற்று மதியம் ஒரு 12 மணி அளவில் ஒரு கும்பல் ஒரு கார், அதாவது அந்த கார் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட கார், அந்த கார்ல அவர்கள் உள்ளே நோட்டமிட்டு மதியம் அளவிற்கு உள்ளே புகுந்து 5 பேர் வந்திருக்கிறார்கள். அதுல ஒருவர் காருக்குள்ளே அமர்ந்து கொண்டு மீதி 4 பேர் உள்ளே சென்று அந்த கடையினுடைய உரிமையாளர் பிரகாஷ் என்பவரை கட்டி போட்டு அவரை தாக்கி அவரிடம் இருந்த அந்த நகைகள் அனைத்துமே பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளும் அதில் அடங்கியிருக்கிறது. விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நகைகளும் அதில் அடங்கியிருக்கிறது. அந்த நகைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் இருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள். இந்த நிலையில ஆவடி காவல்துறை ஆணையர் சங்கர், டெப்டி ஆணையர் ராஜேந்திரன் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவரும் அந்த கடையில் ஆய்வு செய்தார்கள். கடையில் ஆய்வு செய்த பின்னர் காவல்துறை ஆணையர் சொன்ன தகவல்கள் 8 தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த குற்றவாளிகளை தீவிரமாக தேடும் பணி தீவிரப்படுத்தியுள்ளது அப்படி என்று அவர் அறிவித்தார். நேற்றே அந்த பணிகளை துரிதமாக வேகமாக பணிகள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தனிப்படை போலீசாரிடம் இது குறித்து நாம் தகவல் கேட்டபோது அவர்கள் இன்னைக்கு தேர்தல் காலகட்டம் என்பதால் தேர்தலினுடைய பறக்கும் படை அங்கங்கு நின்று கொண்டிருப்பதால் இந்த நகைகளை கார் வழியாக கொண்டு செல்வதற்கு முடியாது. அதனால அவர்கள் இங்கு எங்கேயோ ஒரு இடத்தில் காரை போட்டுவிட்டு ரயில் மார்க்கமாகவோ அல்லது விமானத்தின் மூலமாகவோ வெளியில் தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன், அந்த விமான நிலையம் போன்ற பகுதிகளில் குறிவைத்து நாங்கள் தேடி வருகிறோம். அனைத்து வித செக் போஸ்டுகளையும், அதாவது டோல்கேட்டுகளிலும் காவல்துறைகளை நிற்க வைக்கப்பட்டுள்ளார்கள். ஏறத்தாழ அவர்கள் தப்பித்து செல்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இதுவரை அவர் உள்ளூர்களில் இருப்பதற்காக தான் பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியிலே தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நாங்கள் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வரும்போது அவர்கள் இங்கேதான் இன்னும் ஏதோ ஒரு பகுதிக்குள்ள ஏதோ ஒரு கிராமத்திற்குள்ள ஒரு வீடுகள் பிடித்து அந்த வீடுகளில் தங்கி இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு தனிப்படை போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இன்னொரு அதிகாரி அவர்கள் இன்றோ அல்லது நாளையோ அவர்கள் விமானம் மூலியமாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அவர்களிடம் பணம் இருக்கிறது, அதனால் அவர் விமானம் மூலியம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் விமான நிலையத்தெல்லாம் சோதனையிட்டு வருகிறோம் என்று தகவல் தெரிவித்திருக்கார். இன்று அல்லது நாளை பிடிபடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.